உங்கள் ஊர் உங்கள் குரல் செய்திகளை வழங்குவதற்காக தம்பி தமிழரசன். அதற்கு முன்பாக இந்த தருணத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி தமிழகத்தில் விவசாயிகள் போராட்டம். மத்திய அரசை கண்டித்து பிரதமரின் உருவ பொம்மையை எரிக்க முயன்றவர்கள் கைது. உணவக மேலாளரையும் மனைவியையும் கொல்ல முயன்ற வழக்கு. குற்றவாளிக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பு. பூக்களுக்கு உரிய விலை கிடைப்பதில்லை என மலர் சாகுபடி செய்யும் விவசாயிகள் கவலை. வாசனை திரவிய தொழிற்சாலை அமைப்பதே ஒரே தீர்வாகும் என வலியுறுத்தல். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி திருச்சியில் விவசாயிகள் இன்று பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டனர். காவிரி ஆற்று பாலத்தில் கூடிய தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்க விவசாயிகள் மத்திய அரசு தங்களை வஞ்சித்து விட்டதாக கூறி நெற்றியில் நாமம் போட்டுக் கொள்ளும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உரிய நேரத்தில் காவிரி நீர் கிடைக்காததால் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதித்து விட்டதாக தூக்கு கயிறு மாட்டிக்கொள்ளும் போராட்டத்திலும் விவசாயிகள் மேற்கொண்டனர். அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். தமிழ்நாட்டில் அவங்களுக்கு எந்த செல்வாக்கு இல்ல, அதனால அங்க ஜெயிக்கிறதுக்காக இப்படி தகராறு பண்றாங்க. அது இல்லாம இந்த தண்ணி எல்லாம் அங்க இருக்க இது இருக்கு, கர்நாடகத்துல பெரிய பெரிய தண்ணீர் கம்பெனி எல்லாம் இருக்கு. அந்த கம்பெனிக்கு விற்க தான் சீதாராம தண்ணியை விடுறாரு ஒழிஞ்சு இந்த 45 ஏக்கர் சாடி போய் மீதி தண்ணிய அங்க விலைக்கு விற்கிறாரு அவர் வெளிநாட்டு கம்பெனிக்கு. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க முடியாது என அறிவித்துள்ள மத்திய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக திருத்துறைப்பூண்டியில் பிரதமர் மோடியின் உருவ பொம்மை தீ வைத்து எரிக்கப்பட்டது. தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் அண்ணா சிலையில் இருந்து புதிய பேருந்து நிலையம் வரை பேரணி நடைபெற்றது. இதன் முடிவில் பேரணியில் பங்கேற்றவர்கள் சாலையில் உருண்டு சென்றபடி தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். பின்னர் பிரதமரின் உருவ பொம்மையை தீயிட்டு கொளுத்தி அவர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்திய அரசாங்கம் என்பது தமிழர்களுக்கு ஒரு நீதியாகவும் கர்நாடகத்துக்கு ஒரு நீதியாகவும் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்திய தலைமையை நம்புவதற்கு இனியும் நாங்கள் தயாராக இல்லை. எனவே இந்திய தலைமை உடனடியாக முடிவெடுத்து காவிரியில் தமிழர்களுக்குள்ள பங்கு நீரை பெற்றுத்தர வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். நீலகிரி மாவட்டம் உதகையில் உணவக மேலாளரையும் அவரது மனைவியையும் கொலை செய்ய முயன்றவருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. முன்விரோதம் காரணமாக ஹோட்டல் மேலாளர் மற்றும் அவரது மனைவியை கடந்த ஆண்டு பசவராஜ் என்பவர் கொலை செய்ய முயன்றபோது கைது செய்யப்பட்டார். விசாரணையில் குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் அவருக்கு நீதிமன்றம் இரட்டை ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. மேலும் அத்துமீறி வீட்டிற்குள் நுழைந்ததால் கூடுதலாக 10 ஆண்டுகளும் பசவராஜுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டத்தில் விளையும் பூக்களுக்கு உரிய விலை கிடைப்பதில்லை என விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். பிரச்சினைக்கு தீர்வு காண வாசனை திரவிய தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என்பது அவர்களது கோரிக்கையாகும். வையம்பட்டி, மணப்பாறை, கோப்பு, எட்டரை உள்ளிட்ட திருச்சி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் சுமார் 3000 ஏக்கர் பரப்பளவில் மலர் சாகுபடி நடைபெற்று வருகிறது. இவற்றில் பெரும்பகுதி ஸ்ரீரங்கம் சந்தைக்கும் காந்தி சந்தைக்கும் விற்பனைக்கு அனுப்பப்படுகின்றன. ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரை அதிக விளைச்சல் தரும் மலர் விவசாயம் மழை மற்றும் பனிக்காலங்களில் கடுமையாக பாதிக்கப்படுகிறது. இதனால் பெரும்பாலும் இழப்பையே சந்திக்க நேரிடுவதாக கவலையுடன் கூறுகின்றனர் விவசாயிகள். ஒரு 1500 ஏக்கர் போட்டிருக்கான். இந்த 1500 ஏக்கர் பூ அதிகமாக ஓவரியாக இருக்கப்போ எங்களுக்கு அந்த வித்து முறை ரொம்ப கம்மி 5000க்கு விற்கிது. இப்போ 5000க்கு விற்கக்கூடியது 5000க்கு விற்கிது. அதனால் எங்களுக்கு ஒரு சென்ட் பெட்ரு கட்டி கொடுத்தா எங்களுக்கு ஒரு சௌகரியமாக இருக்கும்னு நாங்கள் சொன்னோம். மலர்களை கொய்தெடுக்க கருவிகளோ அல்லது இயந்திரங்களோ இல்லாததால் ஒரு ஏக்கருக்கு 100 கூலி தொழிலாளர்களை பணியமர்த்த வேண்டிய சூழல் இருப்பதாக தெரிவிக்கிறார்கள் விவசாயிகள்.
இது கட்டுப்படியாகவில்லை என்பதும் அவர்களது கவலையாகும். மல்லிகைப்பூ பொறுத்த வரைக்கும் விவசாயிங்களுக்கு எங்களுக்கு ஏகப்பட்ட நஷ்டம் தான் வந்துட்டு இருக்கு. இதில் என்ன ஒரு காரணங்கள்னா சென்ட்ரல் ஃபேக்ட்ரி ஒன்று அமைச்சு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு விளக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ 100 கிலோ பூ தயார் பண்ணுறோம் அப்படின்னா 100 கிலோ பூ மக்களுக்கு 50 கிலோ போதும். இது சென்ட்ரல் ஃபேக்ட்ரி ஒன்று அமைச்சு அதில் ஒரு 50 கிலோ எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்களுக்கு மேக்ஸிமம் கிலோவுக்கு 100 ரூபா வீதம் கிடைச்சா போதும். கடுமையான வறட்சி, போர்லேயும் தண்ணி கிடையாது. இவ்வளோ கஷ்டப்பட்டு தண்ணி அரைச்சி டீசல் வாங்கி எல்லாம் பண்ணி நாங்கள் அந்த மல்லிகைப்பூ எடுத்துகிட்டு போகும்போது அதுக்கு விலை கிடைக்கலங்கும்போது ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது. இந்த பகுதியில் அதிகமாக மல்லிகைப்பூ இருக்குது, அடுத்தாப்புல ரோஸ் இருக்குது, கோழிக்குண்டைங்கிற பூ இருக்குது, அப்புறம் கேந்தி பூ இருக்குது, சம்மங்கி பூ இருக்குது, எல்லா வகையான பூ இங்கே, உச்சிப்பூ இருக்குது. இந்த மாதிரி எல்லா வகையான பூவும் நம்ம இங்கே நிறைய உற்பத்தி ஆகுது. விவசாயிகளின் கோரிக்கையில் நியாயம் இருந்த போதிலும் இந்த பகுதியில் விளையும் மலர்களை கொண்டு வாசனை திரவியம் தயாரிக்க முடியாது என தோட்டக்கலைத்துறை முன்பு கூறியிருந்தது. இருப்பினும் புதிய வகை பூக்கள் தற்போது சாகுபடி செய்யப்படுவதால் தங்களது கோரிக்கையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பது விவசாயிகளின் வேண்டுகோளாகும். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு. திருச்சி பகுதியில் திரவிய தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என்ற விவசாயிகளின் கோரிக்கை குறித்து விரிவாக பார்த்தோம். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன்.